தெய்வத்துடைய கரை நம்மோடு கூட இருக்குன்னு சொன்னா கேட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் தருவார். இது எங்க வச்சு தெரியுமா நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறதான நேரத்துல பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எருசலேமில் ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. இந்த எஸ்ராவை கொண்டு இப்போ ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டுறதுக்கு பொண்ணு வெள்ளி பொருட்கள் எல்லாம் தேவை. எந்த முற்பிதாக்கள் அந்த ஆலயத்தை இடித்தார்களோ அதே ராஜாட்ட போய் இப்ப கேட்கிறார், எனக்கு அது வேணும், ஆளு வேணும், இது வேணும். எஸ்ராவோடு கர்த்தருடைய கரம் இருந்ததுனால இவர் கேட்டதெல்லாம் கொடுத்தார். கர்த்தருடைய கரம் மட்டும் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் சாதகம் இல்லாததையும் கர்த்தருடைய கரம் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கும். எந்த இடத்திலிருந்து நன்மை வராதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நன்மைகளை கொண்டு வர கர்த்தருடைய கரம் வல்லமையுடையதாக இருக்கிறது. எந்த காரியம் நடப்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் நம்மை கொண்டு காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையினால் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக.